வணக்கம். வணக்கம். மகளிர் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை தந்துட்டு இருக்கு. இதனால அடுத்த தேர்தலையும் திமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அது மகளிர் உரிமை தொகை கொடுக்க வேண்டியவங்க எண்ணிக்கை எவ்வளவு? 2 கோடி சில்லற. ஆனால் அவங்க ஒரு 80 லட்சம் பேர் தான் கொடுக்குறாங்க. பாதி பேருக்கு கூட கொடுக்கல. அப்படி இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு 70 வருஷமாக தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கடன் வாங்கியிருந்ததுன்னா 4,58,000 கோடி கடன் வாங்கியிருந்து. 4,58,000 கோடி 70 வருஷமா கடன் வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த 4 வருஷத்தில் இவங்க 5 லட்சம் கோடியே கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க கொடுக்கறது ஒரு 10,000 கோடி 12,000 கோடியை கொடுக்குறாங்க வருஷத்துக்கு இந்த 1000 ரூபாயில். ஆனால் கடன் வாங்குறது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆமாம், அவன் 70 வருஷம் வாங்கினதை இவன் 4 வருஷத்தில் வாங்கியிருக்கான். இப்போ இந்த கடன் எல்லாம் யார் தலையில் விடியும்? நம்ம தலையில் தான் விடியும். இந்த பெண்கள் தலையில் தான். விலைவாசி இல்லைங்க, கடன் கட்டி ஆகணும். சரி, அதுக்கு விலை ஏற்றுவாங்க இல்லையா? ஆமாம், அதுக்கு விலை ஏற்றுவாங்க. நம்மளை ஜாமீன்தாராக வச்சு தான் கடன் வாங்கியிருக்காங்க. இதை மக்கள் ஜாமீனில் தான் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த மக்கள் தொகை இவ்வளவு இருக்கு, இவங்க எல்லாம் வரி கட்டுவாங்க, நாம் வரி வாங்குவோம், அதனால கடன் கொடுங்க, அப்படிதான் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இப்படி வாங்கலை, யாரும் வாங்க. அவங்க 5 வருஷத்துல அதிகபட்சமா ஒரு 50 லட்சம் 60 லட்சம், அது 50,000 60,000 கோடி 50,000 கோடி 60,000 கோடி ஒரு 5 வருஷத்துல வாங்குவாங்க. ஆனா இவங்க வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியே வாங்குறாங்க. இது பெரிய பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டையே இழுத்து விட்டுட்டாங்க நடு சந்தியில். அவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுக்கிட்டு தான் ஒரு 1000 ரூபாய் ஒரு பாதி பேருக்கு. அது அந்த ரூபாயை வாங்குறவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க. அதை ஓசி பஸ்ஸு, நீ ஓசி எல்லாம் நல்லா பவுடர் அடிச்சுக்கிறியா, 1000 ரூபா கொடுத்தோம்ல, அதில் தானே மேக்கப் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். வாசி பஸ்ஸுங்கிறாரு, நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோங்கிறாரு. அப்படியே வீட்டுக்காரன் வாங்கிட்டு போயிடுறான் சாராய கடைக்கு. அது நேராக ஸ்டாலின் கைக்கு தான் போயிடுது, அந்த 1000 ரூபா போயிடுது. இப்படி ஒரு கூத்தடிப்பு பண்ணுறாங்க. அதனால இன்னும் ஓட்டு குறையும். 1000 ரூபா கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க எதிராக தான் ஓட்டு போடுவாங்க, ஆதரவாக ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய பொருளாதார சீரழிவை இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. இதை யாரும் விரும்பலை. அதனால இவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை கூடாது, குறையும். வணக்கம்.